நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நேற்று கேட்ட செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் இந்த நாளிலும் கேட்க போகிறோம். ஆதாரமாய் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை ஒருத்தங்க மைக்கில் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன அருமையான வார்த்தை! கிறிஸ்து பாடுபட்டார், நாம் பாதுகாக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். ஆனா அங்க அது மட்டும் இல்ல, நாம ஃபாலோ பண்றதுக்கான ஃபுட் ஸ்டெப்ஸ், அடிச்சுவடுகளை பின்வைத்து போனார். அவர் காலடி வைத்த இடத்துல நான் கால் வைக்கணும். நான் அப்படி கால் வச்சுட்டேன்னா என்னுடைய ரிசல்ட் குளோரியா இருக்கும். வேற எந்த அடிச்சுவடை நான் பின்பற்றினாலும் மகிமை கேரண்டி கிடையாது. ஆனா கிறிஸ்து வைத்து போன அடிச்சுவடை பின்பற்றினால் மகிமை கேரண்டி. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அந்த காரியத்தை 107வது சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாய் அழகாய் சங்கீதக்காரன் பாடியிருப்பதை பார்க்க முடியும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ளவர்கள், அதாவது கர்த்தரால் சத்துருவின் கைக்கு மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதித்து பாடக்கடவர்கள் அப்படி சொல்லிட்டு 4-5 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமலும் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும். இந்த அலைந்தது யார் தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இப்படி இருக்க 6வது வசனத்திலே அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் என்ன செய்தாராம்? 7வது வசனத்துல தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே. என்ன அர்த்தம்? உன்னை மீட்டதோட கதை முடியல. என்ன அர்த்தம்? சிலருக்கு என்னன்னா, எனக்கு ரட்சிப்பு கிடைச்சா போதும், இனி நான் எப்படி எங்க போயிருவேன்? போக முடியாது. மீட்க எப்படிப்பட்டவங்களும் இயேசுவினிடத்தில் வரலாம். ஆனா வந்தவங்க இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். யாருனால வரலாங்க? சமாரிய ஸ்திரீ வரலாம், சகையும் வரலாம், எப்படிப்பட்டவங்க இயேசுவினிடத்தில் வரலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் வாழலாம். அது இயேசு அலோவ் பண்ணல, பைபிளும் அலோவ் பண்ணல. அப்பம் கொடுக்கும் போது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம், வயிற்றுக்கான போஜனத்தை கொடுத்த போது, ஆத்துமாவுக்கான போஜனத்தை கொடுத்த போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. பேதுரும் மெதுவா சொல்றார், ஆண்டவரே உங்க ஆரம்ப பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்ன கூட்டமா இருந்துச்சு, ஆனா இப்ப கூட்டம் குறையுது. ஆண்டவர் பார்த்தார், உனக்கும் போக மனம் இருந்துன்னா போயிரு. மனிதர்களுக்காக பிரசங்கத்தை இயேசு மாற்றவில்லை, தம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்றார் போல மனிதர்களை கர்த்தர் மாற்றினார். அவருடைய நோக்கம் என்ன? எந்த நோக்கத்துக்காய் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டானோ
தள்ளப்பட்ட சாத்தானால் அந்த நோக்கம் நஷ்டமானது. கர்த்தர் அதே மனு எடுத்து அவர் ஜெயித்து நம்மை ஜெயிக்க வைத்து தேவ திட்டத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். அதனால அவர் என்ன பண்ணிட்டார்னா, நீ வேற எங்கேயும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க நீ ஆபிரகாமை நோக்கி, நீ ஈசாக்கை நோக்கி இல்ல. இவங்கெல்லாம் சாட்சிகள், ஆனா ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒருவரை மட்டும்தான், ஜீசஸ் கிரைஸ்ட மட்டும்தான். வேற யாரையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களும் அப்படிதான் கைட் பண்ணுவாங்க நம்மள. ஆபிரகாம்கிட்ட கேட்டா கண்களை ஏறெடுத்து பார்த்து சொல்லிட்டு போயிடுவார். பவுல கேட்டா நாங்கள் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம் அப்படிம்பார். நாம அவங்கள உற்று பார்த்தா அவங்க வேறொன்றை பார்க்கிறார்கள். யார் என்று பார்த்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவங்களாம் கேலரியில யார் இருப்பாங்க தெரியுமா? கேலரியில நிறைய இப்போ மேட்ச் எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது பிரேக் டைம்ல முன்னாள் பிளேயர்ஸ் எல்லாம், அதாவது ரிட்டையர்டான பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி கேலரி உண்டு, உட்காந்துருப்பாங்க. இந்த பிரேக் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ விளையாடுறவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இப்படி இந்த டைமில் இப்படி விளையாடுவோம், அப்படி விளையாடுவோம் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. கிரவுண்டில் நிற்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், அதோட அவங்க ரோல் முடிஞ்சுது. அதே போல தான் அது விசுவாச ஓட்டம். நமக்குன்னு ஒரு ட்ராக் போட்டு ஓட விடுறான். ரைட்ல லெஃப்ட்ல நிறைய முன்னாள் வீரர்கள் இருக்கிறாங்க. ஆபேல்ல இருந்து ஆபிரகாம்ல இருந்து வரிசையா இருக்கிறாங்க. அப்போ நமக்கான சோதனையில் ஒரு 10 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். அப்படி டயர்டாகி என்னாண்டவரேன்னு சோர்ந்து போகும்போது ஆபிரகாம் அங்கிருந்து கை தட்டுவார். ஹலோ, 25 வருஷம் ஓடு அப்படிப்பார். வேகம் போட்ட இத்தனை, ஏன்னா 11 கடைசி எப்படி முடியுது? நமக்காக விசேஷித்த நன்மையை கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முடிச்சிட்டு, ஆகையால் மேகம் போட்ட இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கு. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்காக முன்னதாக நியமித்திருக்கிறார். 11 கடைசி அப்படிதான் முடியுது. அப்படி முடியும் போது 12:1 எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க. எல்லாம் ஆண்டவரே, எங்க அக்கா என் கூட பேசலையேன்னு சொல்லி ஓடும்போது யோசேப்புங்கிறது சின்ன கல்லை தூக்கி இப்படி போடுவார். உங்க அக்கா தான் பேசாம தானே இருக்கிற, அதுக்கு சந்தோஷப்படு. சிலர் பேசினாதான் பிரச்சனை. எங்க அண்ணனுக்கு 10 பேர், தளராத ஓடு, பெஸ்ட் இஸ் yet to come. உபாகமம் 8:15, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதிக்கிறான். ஆனா இவ்வளவு சாட்சிகளை சுத்தி வச்சுட்டு என்னுடைய ஓட்டத்துல என் போக்கஸ ஒரே ஒருவர் மேலதான் வைக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. யார் மேல தெரியுமா? விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. அப்போ எனக்கான அடிச்சுவடை வைத்துட்டு போனார். அந்த அடிச்சுவடை நான் பின்பற்ற என்னை அர்ப்பணிக்கும் போது கிருபை எனக்குள்ள அதிகமாய் வேலை செய்யும். எனக்கு தேவன் கிருபை கொடுக்கிறது என் இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, அவர் இஷ்டப்படி நான் வாழ்வதற்கு. அவர் இஷ்டப்படி வாழ இந்த உலகம் அனுமதிக்காது என அவருக்கு தெரிந்து எனக்கு தேவன் கிருபை அதிகமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்து அவருடைய செர்மனை நீங்க கவனிச்சீங்கன்னா 3 பார்ட்டா பிரிக்கலாம். 3.5 வருட செர்மனை 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப், மிடில், லாஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாரும் வாங்க அப்படிவார். மிடில் போர்ஷன் வரும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எண்டு வரும்போது 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 10 பேர் இருப்பாங்க. கரெக்டா நம்பரோட அடிக்கிறார். 5 பேர் உள்ள போவாங்க, 5 பேர் வெளியே இருப்பாங்க. 10 பேர்ல 10 பேர் உள்ள போவாங்கன்னு சொன்னா அப்படின்னு ஒரு பெருமை வச்சு விடுவோம்.
ஆண்டவர் இந்த இடத்துல அவன் நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறான்? கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமானது, ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கமானது. நான் இப்படி வெள்ளையும் போட்டுட்டு இவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டு எனக்கு அந்த மகிமை இல்லை. நான் இந்த உலகத்திலேயே பரிதவிக்கப்பட்டவன் நானாக தான் இருப்பேன். உலகத்திலே பரிதவிக்கப்பட்டவன் நானாக இருப்பேன்னு சொன்னதும் எவ்வளவு அழகா ஆமேன்னு சொல்றீங்க. எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், செய்தியில வாரேன் உங்களுக்கு. கர்த்தருக்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அடிச்சுவடுகளை பின் வைத்து போனார் ஆண்டவர். நம்ம கிட்ட நீ பரலோகத்துக்கு வரணும்னா கடல் மேல நடக்கணும் கேட்கவே இல்லை. ஆனா நம்ம ட்ரை பண்றது ஃபுல்லா அதுலதான். நம்ம கிட்ட கேட்காததை ட்ரை பண்றோம், கேட்டதை கோட்டை விடுறோம். ஆண்டவர் அநேக அடிச்சுவடுகளை வைத்து போனார். அதுல ஒரு சில காரியத்தை தான் நேற்று நாம் தியானித்தோம். இன்னைக்கு 1 அல்லது 2 காரியத்தை யோவான் 19வது அதிகாரத்திலிருந்து சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பேசுவாராக. யோவான் 19வது அதிகாரத்தில் 28, 29, 30 வசனங்களை வாசியுங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வாசிங்க. அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து. அடுத்த வசனம் வாசிங்க. 30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. 30 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை எப்படி ஒப்பு கொடுத்தார்? யார்கிட்ட ஒப்பு கொடுத்தார்? லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு நிச்சயமான முடிவு, நிச்சயமான முடிவு. இந்த நிச்சயம் இல்லைன்னா நம்முடைய முடிவுல நம்ம அவ்வளோ பயப்படுவோம். நிச்சயம் உள்ளவன் சொல்லுவான், மரணமே உன் கூரங்கே. இயேசு சிலுவையில் மரித்தார் என்று சொல்லும் போது, கொலோசியருக்கு பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதும் போது எழுதுகிறார், அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையிலே கெம்பீரிப்பார்களாம். அப்படி என்றால் பரிசுத்தவான்களுடைய முடிவு என்பது அலறல் அல்ல, அது ஆர்ப்பரிப்பு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதான்? ஸ்பெஷலா இருக்குது. அது அலறல் கிடையாது, அது ஆர்ப்பரிப்பு. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, கருணையின் அழைப்பினா மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரமே அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். எந்த நாள்? அதான் எந்த நாள்? இந்த உலகத்துக்கு அது மரண நாள், தேவ பிள்ளைக்கு அது மகிமை நாள். அப்போ இங்க கவனிங்க நல்ல. இயேசு எப்படி என்ன ஒரு அருமையான அடிச்சுவட வைத்து போறார்னா, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து.
நம்முடைய ஓட்டம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிச்சயம் வேணும். என்ன முடிந்தது? நான் செய்யும்படி என் பிதா எனக்கு செய்யும்படி நியமித்த எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்பதை அவர் அறிந்து, இன்னும் ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு. என்ன முடிய போகுது, தீபம் அணைய போகுது. ஒரு கிராமத்துல ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறாங்க. கரண்ட் இல்லை. அப்ப அந்த வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு ஸ்பீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பாஸ்டர் கேட்குறாங்க, ஏமா இவ்வளவு ஸ்பீடா பண்ற? அப்போ அவ சொல்றா, பாஸ்டர், இந்த கேண்டில் எரிஞ்சு 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 கரைஞ்சு இது அணைகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஒர்க்கை எனக்கு ஃபினிஷ் பண்ணணும். அதனால நான் கேண்டிலை பார்க்குறேன், என் ஸ்பீடை கூட்டுறேன். கேண்டில் எரியிறது மட்டும் என் கண்ணுக்கு தெரியல, அது கரையிறதும் என் கண்ணுக்கு தெரியுது. ஒவ்வொரு நாள் முடிய முடிய நம்முடைய ஆயுசுல ஒரு நாள் குறையுது தெரியுமா? ஒவ்வொரு வாரம் முடிய முடிய நமக்குன்னு ஒரு லைனை வச்சிருக்கிறாருங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விசுவாசத்தின் துவக்கம், விசுவாசத்தின் முடிவு. இது நடுவில் ஒரு ட்ராக் இருக்கு. அது எவ்வளவு, யார் யாருக்கு எவ்வளவு காலம் வச்சிருக்கிறார், அதுதான் ஆயுள் அப்படின்னு சொல்லுவோம். அது தெரியாது. ஒவ்வொரு நாள் முடிய 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 நம்முடைய ஆயுசுல ஒவ்வொரு நாள் குறையுது. நம்ம பர்த்டே வரோம்ல, பர்த்டே வரும்போது அதுல ஒரு கேண்டில் அப்படி வச்சுட்டு எத்தனை வயசு அத்தனை நம்பர்ல கேண்டில் இருக்கும். அதுல என்ன போச்சு ஒரு வருஷம் அது தெரியாது நமக்கு. நம்ம ஊதுனதே போச்சு இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில. கேட்ட பிறந்த நாள் ஒரு வருஷம் போயிட்டு நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஷைன் பண்ணும் போது நம்ம எரியிறது தெரியுது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம கரையிறோம், அதுவும் தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தீர்க்காயுசு தான் கேட்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? பூரண ஆயுசு. நான் இந்த பூமியில 100 வருஷம் வாழ்ந்து எனக்கு தேவன் செய்யும்படி சொன்ன நியமித்த எதையுமே நான் செய்து முடிக்கலைன்னா அந்த 100 வருட வாழ்க்கையினால என்ன அர்த்தம்? பூரண ஆயுசன் என்ன தெரியுமாங்க? எவ்வளவு காலம் கர்த்தர் நியமித்து இருக்கிறாரோ அதுக்குள்ள, அதாவது நம்முடைய அந்த கண்ணை மூடுற டைம் வரும் தெரியுமா, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன? என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடித்தே. இந்த நிச்சயம் இருந்தா தைரியமா கண்ணை மூடலாம். அவர் பார்க்கிறார், எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இன்னும் அவர் லைஃப்ல ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு. தாகமா இருக்கிறேன். அதுவும் எப்படி கேட்கிறாரா? அழகா இருக்கு அந்த வசனம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்போ இன்னும் ஒரு காரியம் செய்யறதுக்கு பேலன்ஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் finished. நம்ம ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு பாதையை கர்த்தர் நியமித்து இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்டோம் எப்படியோ வாழ்ந்து இல்ல. அவர் இந்த பூமியில என்ன பர்பஸுக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்ததும் அப்படி தைரியமாகவும் நம்பிக்கையாகவும், பிதாவே உம்முடைய கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிட்டு அப்படி ஒப்பு கொடுத்து கண்ண மூடிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம்
அதனுடைய 26வது வசனத்துல 1 கொரிந்தியர் 9:26 ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். நிச்சயமில்லாதவனாக ஓடேன். எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். உழைக்கிறவனுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். சும்மா இருக்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு சிலர் சொல்லுவாங்க டைம் போறதே, சிலர் சொல்லுவாங்க டைமே, எல்லாம் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சில டைம் நமக்கு தோணும், ஏன்னா ஒரு நிமிஷம், ஒரு மணிக்கூர், ஒரு நிமிஷம் போனது போல அப்படியே போயிட்டு. சிலருக்கு போகவே மாட்டேங்குது. டைம் எல்லாம் கரெக்டா ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளை எதுல கவனம் செலுத்துறான்னா, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். எங்க இவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாம் முடிஞ்சு கடைசியில வரும்போது நமக்கு ஒண்ணுமே இல்லை. உனக்கு நத்திங். இந்த ரிசல்ட் மட்டும் ஒருத்தர் கேட்டவே கூடாது. அதுவும் தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளை இந்த காரியத்துல ரொம்ப உணர்வோடு இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 15:19 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய். இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. இம்மைக்காக மாத்திரம். இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்லல. இம்மைக்காக. ஏங்க இம்மைக்கான நன்மைகளை சொல்லுங்க பார்க்கலாம். இம்மைக்குரியதை சொல்லுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எங்கே தங்குவோம், எப்படி ஃபீஸ் கட்டுவோம், எப்படி வீட்டை கட்டுவோம். இன்னைக்கு உலகமே வாழ்றது இந்த 5க்காக தானங்க. ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, 3 பெட்ரூம் வீடு, 4 வீல் காரு, 5 டிஜிட்ல சம்பளம். இது போதும் ஆண்டவரே, நாங்க பெருசா ஒண்ணுமே கேட்கல ஆண்டவரே. இந்த இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், அடுத்த வார்த்தை தான் ரொம்ப பயங்கரம். எல்லா மனுஷரை பார்க்கிலும், அந்த எல்லா மனுஷர் கூட்டத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? குடிகாரன் இருப்பான், தேவனை அறியாதவன், தேவனுக்கு விரோதமா இருப்பான், சுவிசேஷத்துக்கு விரோதமா எழும்புறவன் இருப்பான், மோசமா நடந்தவன் இருப்பான். நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வருவோம், நம்ம எல்லாம் பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம், உபவாச ஜெபம், டிவிக்கு முன்னாடி விழுந்து கிடப்போம். ஆனா நம்பிக்கை இம்மைக்காக. அப்போ அந்த நாள்ல நரகத்துக்கு யாரும் போக மாட்டீங்க, கர்த்தர் காப்பார். ஒருவேளை போனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி லுங்கிய மேல மடக்கி கட்டிட்டு குடிச்சிட்டு நடந்தவன் நம்மளை இவ்வளவு பரிதாபமா பார்ப்பான். டேய் வா வா வா. அவன் பாப்பா, அன்னைக்கு பாடி கொன்ன உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்தாலே இங்கேயும் டார்ச்சர் பண்ண வந்துட்டியா வா. மற்ற எல்லாம் இந்த வார்த்தைய ஒரு நாள் இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்க, என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இப்ப நான் போறேன், ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்க மேல நம்பிக்கை வச்சல ஆண்டவரே. எஸ், நீ என்ன நம்பிக்கை வச்ச? ஆண்டவர் எனக்கு பைக் தருவார், தந்தேல்ல போ. என் நம்பிக்கை அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. என்ன நம்பிக்கை? என் பிள்ளைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைச்சது இல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிற? என்ன நம்பிக்கையை வச்சிருக்கிறோம்? இம்மைக்காக மாத்திரம் நம்புகிறவர்கள் தாங்கள் ஓட்டத்தை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டார்கள். ஆனா ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தருளுன்னு ஒருத்தன் கேட்டான் பாருங்க. few hours இயேசுவுடனே சிலுவையில் அறையப்பட்ட போது அவனுடைய நினைவு மேல போகுது. நாம் பல வருட கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு நாளாவது, ஆண்டவரே நான் இந்த பூமியில நான் கேட்டு சில காரியம் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, மகிமை மிஸ் ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து
க்ளோரி. நல்ல கவனமா கேளுங்க. எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கும் தெரியுமா? இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஏறக்குறை எல்லாமே நிறைவேறிட்டு. உலகம் ஒரு தலைவனுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. மீட்கப்பட்ட தேவ பிள்ளை தேவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த உணர்வே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மங்கி 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 அது மட்கி கையெல்லாம் தூக்க வேண்டாம். அவருடைய வருகையை நாம் உண்மையில எதிர்பார்த்து இருக்கிறோம் என்றால் நம்முடைய டெய்லி பிரேயர்ல அது ஒரு பாயிண்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 10 days நம்ம பிரேயர்ல ஒரு விஷயாவது, ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைத்தருளும், என்னை கைவிட்டுறக்கூடாது அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? கை தூக்க வேண்டாம். அப்ப நம்ம எப்படி நம்பிக்கையை வச்சிருக்கிறோம்? இம்மைக்காக மாத்திரம். யார் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க? யார் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க? நீட் எக்ஸாம் இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணும்னு விரும்புறவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. இந்த பூமியில ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத்தை வைத்திருக்கிறது. மனுஷன் ப்ரிப்பேர் ஆகிறான். மகிமைக்கு எப்படி ஒருத்தன் ப்ரிப்பேர் ஆகிறது? மகிமைக்கு எப்படிங்க? மகிமைக்கு நம்மை ப்ரிப்பேர் பண்ணதான் நம்மை வழி நடத்த ஹோலி ஸ்பிரிட்டை கிஃப்டா கொடுக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹோலி ஸ்பிரிட்டை கிஃப்டா கொடுக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் எப்படி நடத்துவாரா? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ளும் நடத்துவார். சத்தியம் யாரு? நானே சத்தியம். யார் சொன்னா? இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப சத்தியத்துக்குள்ள நடத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சத்தியம் யாரு? இயேசு. இயேசுவின் வழியாய் நம்மை பிதாவினிடத்துக்கு அழைத்து செல்ல நமக்காய் அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே சத்தியம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இயேசுவாகிய சத்தியத்தினூடாய் நம்மை பிதாவினிடத்துக்கு கொண்டு செல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அவர் தான் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவருடைய அடிச்சுவட ஒருத்தங்க நமக்கு முன்னாடி காலடி வச்சுட்டு போனா அப்படி இப்படியெல்லாம் ஓட மாட்டோம். அதை பார்த்து கரெக்டா அதுல கால் எடுத்து வைப்போம். அப்போ இப்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நடக்கும் போதுதான் அங்கேயும் இங்கேயும் லைட்டா சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் காதுகளில் கேட்கும். இன்னைக்கு அந்த சத்தம் காதுல கேட்கிறேன்னா என் கவனம் அதுல இல்ல. கனடா அந்த நயகரா நீர்வீழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட ஏரியால மேல ரோப் கட்டி கம்பி கட்டி நடப்பாங்க. அப்படிதான் ஒரு மகள் ஒரு விசை நடந்து கொண்டிருக்கிறான். நடக்கும்போது கீழே ஜனங்கள் எல்லாம் அப்படி என்கரேஜ் பண்றாங்க, பயங்கரமா சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. அவ நடக்கிறா, ஆர்ப்பரிக்கும் போது அவ சொல்றா, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன்னு கேக்குறாங்க. அவ சொல்றா, ஆப்போசிட் சைடுல எங்க அப்பா எனக்கு கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்க பேசுறதுனால அந்த சத்தம் என் காதுல விழல. நான் இதை கிராஸ் பண்ணணும்னா என் காதுல விழ வேண்டியது உங்க என்கரேஜ்மெண்ட் சத்தம் கிடையாது. எங்க அப்பா ஆப்போசிட் சைடுல எனக்கு கமாண்ட் கொடுக்கிறாரு, அந்த சத்தம் என் காதுல விழணும்.
அதான் என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுமா, விலகி ஓடுமா. இது என் காதுக்குள்ள விழக்கூடாது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. நம்ம என்ன கேட்கிற சத்தம் என்ன? நீ வாலாகாமல் தலையாவாய். நம்ம இதுதானே கேட்கிறோம். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தார் என்பதுதான் நம்முடைய சாட்சியா இருக்கும். இயர் வரும்போது நம்முடைய சாட்சி என்ன? கர்த்தர் எனக்கு இப்படி அற்புதம் செய்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வருடம் சர்ச்சில் செய்தியில் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கர்த்தர் எனக்கு நல்ல தந்தார். எங்க நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். மோசையின் மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும். என்ன மோசை மூலமா? பிரமாணத்தில் என்ன இருக்கு? வசனம் தான் இருக்கு. சத்தியத்தில் என்ன இருக்கு? வசனம் தான் இருக்கு. அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றுதான். மோசையும் பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, எப்பா வச்சுக்கோ, நடந்துக்கோ. நமக்கு நடக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் இந்த பிரமாணம் நம்மளெல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு நடக்க முடியல, வர வழி தெரியல. எல்லாம் செஞ்சுட்டு பார்த்தா ஒரு சைடு ஓட்டையா இருக்கு. நல்ல வேளை நோவா கிட்ட பேழை கட்ட சொன்னார், நம்ம கிட்ட கட்டியிருந்தா, அதாவது வெளியே இருக்கிறவன் கொஞ்சம் லேட்டாவது செத்துருப்பான், நம்ம சீக்கிரமே வெளியே வர முடியாம, ஏன்னா ஏதாவது ஒரு சைட்ல ஒரு பலகையாவது விட்டுருப்போம். ஏன்னா நம்ம காது தான் மனைவி சொல்லு கேட்கும், மக்கள் சொல்றது கேட்கும், மருமக்கள் சொல்றதை கேட்கும். மொத்தத்தில் பார்த்தா எவ்வளோ இந்த ஆணி எங்க வைக்கிறதுக்குன்னு தெரியலையே. இயேசு என்ன தெரியுமா செய்தா? அவர் சத்தியத்தை கொடுத்துட்டு கிருபையும் கொடுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். நான் உன்னை வழிகாட்டுகிறவர் மாத்திரமல்ல, உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறேன். எனக்கு முடியாது தெரிஞ்சு அவருடைய பலனை கொடுக்கிறார். வா நம்ம சேர்ந்து போவோம். அதனாலதான் இயேசு என்ன சொன்னார்? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. அப்ப நான் எதுல கவனம் செலுத்தணும்? அவரோடு கனெக்ட் ஆகிறதுல தான் நான் கவனம் செலுத்தணும். ஒரு காட்டுல திடீரென்று தீ பற்றி எரிகிறது. ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் ஒரு அப்பாவும் பையனும் இருக்கிறாங்க. சுற்றிலும் எரிந்து வருகிறது. பையனை காப்பாற்றணும். பையன் பயப்படுறான். அப்பா சொல்றாரு, மகனே இங்க வந்து நில்லு, இங்க வந்து நில்லுங்கிறாரு. அவனும் வந்து நின்னுட்டான். தீ எல்லாம் எரிஞ்சு முடிச்சுட்டு அவன் கேட்கிறான், அப்பா நம்மளை சுத்தி தீ எரியுதுப்பா, ஆனா ஏன்பா நம்மளை பிடிக்கலப்பா? அவர் சொன்னாரு, ஆல்ரெடி இது எரிந்து சாம்பலான இடம். எரிந்து சாம்பலான இடத்துல திரும்ப தீ பற்றி பிடிக்காது. அதனால நம்ம இங்க நின்னா சேஃப். அது போலதான் இந்த பொல்லாத உலகத்துல வந்த அத்தனை பேரும் ஏதோ ஒன்றுக்கு முன்பதாக தோற்றார்கள். ஒரே ஒருவர் தான் வந்து எல்லாவற்றையும் ஜெயித்தார். அவர் வைத்த அடிச்சு விடல, நாம நின்னுட்டோம்னா சேஃப். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு உள்ள ஜி 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 சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான். சிலுவை நிழல் எப்படி இருக்கும்? பாடுவோம். நான் இந்த வார்த்தைக்கு வேண்டி சிலுவை 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 எப்படி இருக்கும்? சும்மா சிலுவை எப்படி இருக்கும்? நீங்க இப்படி எல்லாம் ஷேப் காட்டுவீங்க தெரிஞ்சிருந்தா. இயேசுவை நீங்க காட்டுற சிலுவையில சிலருக்கு இப்படி போகுது. சிலுவை சிலுவை நிழல் வந்து ஆலமர நிழல் மாதிரியா இருக்கும். நமக்கு தெரியும் ஒரு கம்பு இப்படி இருக்கு, இன்னொரு கம்பு கிராஸ்ல இருக்கு. அந்த நிழல் எப்படி விழும்? அது எப்படி இருக்குதோ அதே லைன்ல தான் விழும், அப்படி பறந்து விழாது. அப்போ அந்த நிழல், இப்ப பாடுங்க, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இழை. அப்போ அந்த நிழலை நான் அனுபவிக்கணும்னா
நான் அந்த சிலுவையோடு இணைந்து நின்றால் மட்டுமே அந்த நிழல் கிடைக்கும். நேரா உங்க ஊர்ல தான் இஷ்டத்துக்கு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கிறாங்களே, பைக்ல போயிட்டு இருப்பாங்க, சர்ன்னு மழை வரும்போது எல்லாரும் எங்க ஓடுவாங்க தெரியுமா? அந்த பிரிட்ஜை தூக்கி ஏமல வை, அப்படியா? பிரிட்ஜ் எங்க இருக்குதோ, நிழல் எங்க இருக்குதோ, நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த இடத்துல சபையில கூட அந்த ஐக்கியத்தை பார்க்க முடியாது. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு ஐக்கியமா இருப்பாங்க. எந்த ஊரு, எந்த மதம், எந்த ஜாதி ஒண்ணும் இல்லை, ஒதுங்கி இருக்கிறாங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களா ஒன்றும் செய்ய முடியாது. என் ஓட்டத்தை நான் தனியா ஓடி முடிக்க போறேன்னா என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் அவரை பற்றி கொள்வேன் என்றால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. பாடுங்க. என் ஓட்டத்தில் ஏமரோஷரே கைகளை உயர்த்தி தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் நம்புவே நம்புவே இறுதி வரை, நம்புவே. பிரியமானவர்களே, அவர் கொண்டு சேர்ப்பார். அவரை பற்றி கொள்ளணும், விடவே கூடாது. சபைக்கும் நேசருக்கும் இடையே இருக்கிற அந்த உன்னத உறவை வெளிப்படுத்துகிற அருமையான புத்தகம் தான் உன்னத பாட்டு. அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் 3வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 1வது வசனத்திலே அவள் தேடுகிறாள். யாரை? நேசரை தேடுகிறாள். படுக்கையிலே அவரை தேடுகிறாள். அவர் அங்கே இல்லை என தெரிந்ததும் அவள் என்ன செய்கிறாள்? எழுந்து வெளியே புறப்பட்டு கேட்கிறாள். வழியில பார்க்கிறவங்களை கேட்கிறா, நேசரை கண்டீர்களா? இல்ல. அடுத்து கேட்கிறா, இல்ல. 4வது வசனத்தை போடுங்க. நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எனக்கு தெரியும் அவரை பற்றி கொண்டா. ரூத் நகோமியை பற்றி கொண்டது பெத்லகேம்ல கொண்டு போய் விடுவதற்கு. யவீரு இயேசுவை பற்றி கொண்டது மகளுக்கு சுகம் கிடைப்பதற்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக நாம எதற்காக பற்றி கொள்ளுகிறோம்? அந்த மகிமையில இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனக்கான அடிச்சுவட வச்சுட்டு போறான். யோபுவை பாருங்க, எல்லாமே இழந்தான், எல்லாத்தையுமே இழந்தான். சாத்தா முதல்ல வெல்த்ல கை வைக்கிறான், அடுத்து ஹெல்த்ல கை வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் 99% கிறிஸ்தவர்களும் வர்றது வெல்த்துக்காகவும். என்ன உம்முனாயிட்டீங்க? அவனுக்கு தெரியும், ஆண்டவரே நீ சும்மாவா ஆராதிக்கிறான், நீங்க தான் அவனை நல்லா ஆசீர்வதிச்சு வைக்கிறீங்களே, கொஞ்சம் கை வச்சு பாருங்க, 2 மாசம் சம்பளத்தை நிறுத்தி பாருங்க ஆண்டவரே. சவால் விடுவான். ஆண்டவரும் ஏன் யோபுவை மாதிரி நம்மளை சோதிக்கல தெரியுமா? அவருக்கு யோபுவையும் தெரியும், நம்மளையும் தெரியும். ஆமென். ஆபிரகாம்கிட்ட கேட்டாரு, உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்து. யார்கிட்டையாவது கேட்டாரா? கேட்டா என்ன செய்வோம்? பாஸ்டர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் கொடுப்போம், எனக்கு ஒரே கெட்ட சொப்பனமா,
வருது. அவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் இழந்து இப்படி இருக்கும்போது யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். அப்போ ஃபியூச்சரை பார்க்கிறார் யோபு. சோதித்த பின் அப்போ எனக்கு ஒரு க்ளோரி வச்சிருக்கிறார். சரி, இந்த நம்பிக்கையில யோபு தொடருவதை பார்க்க முடியும். எப்படி தொடருகிறார்? யோபு 23வது அதிகாரம் 8-9 வசனங்களை பார்த்தா, முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக அவர் இல்லை, வலதுபுறத்தில் காணேன், இடதுபுறத்தில் இல்லை, இப்படி சொல்லிட்டு 10ல் சொல்றார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நான் எதில் பயணிக்கிறேன் என்று. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இனி 11வது வசனத்தை வாசிங்க. 11 வாசிங்க. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். என்ன அதன் அர்த்தம்? இந்த பாதையில அவர் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆண்டவர், எல்லாரும் போய் நீங்களும் இல்லையா ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு கர்த்தர் நியமித்த பாதையில் இருக்கிற வேதனை அவன் பார்க்கல. கர்த்தர் நியமித்த பாதையை உற்று பார்க்கும் போது அவன் அந்த பாதையில் நடப்பதற்கு முன்னமே வேறொருவருடைய காலடி இருப்பதை பார்க்கிறான். இப்பொழுது யோபுக்கு எப்படிங்க இதை தாண்ட முடிந்தது? எப்படிங்க இதை கடக்க முடிந்தது? அவன் நடக்கிற பாதையில அவன் நடப்பதற்கு முன்னமே அவர் அதிலே நடந்திருக்கிறார். இப்ப பார்க்கிற அவன் காலடியை தூக்கி அதுல வைக்கிறான். அவன் காலை தூக்கி அதுல வைக்கிறான். அதுல வச்சிட்டு தான் அடுத்த வசனங்கள்ல சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த பாதையில நடக்கிறதுனாலதான் யோபு கான்பிடென்டா சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால். இது வெறும் வார்த்தை அல்ல. யோபு 42:5 யோபு சொல்லுகிறார், என் காதினால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் கால்கள் அவர் அடிகளை. நமக்கு ஒரு பாதையை கர்த்தர் நியமிக்கிறார்னா அந்த பாதையில பயணிக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. மனைவி கூட ஒருவேளை விரும்ப மாட்டாங்க. நண்பர்கள் சைடு ட்ராக்ல இருந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அந்த பாதையில வர மாட்டாங்க. பக்கத்து ட்ராக்ல நின்னுட்டு சிலர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கள பார்க்க வருவாங்க தெரியுமா? ஆப்பிள் வாங்கிட்டு வந்து அவங்களே சாப்பிட்டுட்டு ஒழுங்கு. நான் +1 படிக்கும்போது நானும் எனக்கு அடுத்த ஒரு தம்பி 2 பேரும் ஸ்கூட்டர்ல, இப்போ சன்னின்னு ஒரு ஸ்கூட்டர் உண்டு, அதில் 2 பேரும் ஸ்கூலுக்கு போகும்போது கீழே விழுந்து அடிபட்டு எனக்கு இங்கே அடி, கையில் அடி, இப்படி படுத்துருக்கிறேன். சர்ச்சில் இருந்து ஒரு எல்டர் வந்தார், வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. பார்த்து போக தெரியாது, அப்படி இப்படி அடிபட்டது கூட எனக்கு வலிக்கலை. நான் தம்பிகிட்ட மெதுவாக சொன்னேன், அவரை வெளியே விட்டு கதவு போட்டு. யோபு நண்பர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்க எல்லாரும் டாக்டர் தான், ஆனா எனக்கு தலைவலிக்குன்னா என் நெஞ்ச தடவிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கண்ணு வலிக்குன்னா காதுக்கு மருந்து ஊத்துறீங்க. காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். ஆனாலும் சொல்றார், இந்த ட்ராக்ல யாரும் விரும்பி வர மாட்டாங்க, ஆனா நாம் போறதுக்கு முன்னாடியே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் நம்மளை புடமிடும். ஆனா நம்மை ஒரு விசை புடமிடுகிற கர்த்தருடைய வார்த்தையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 7 தரம் புடமிடப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் ஒரு பாதையில நடத்துறதுக்கு முன்னாடி அவர் நடந்து பார்க்கிறார், நடந்து அடிச்சு விட வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் சொல்ற, நீ இதுல கால் எடுத்து வச்சிருடா, இந்த பாதை உன்னால கடக்க முடியும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கறையில் நடக்கும் போது வேகாதிருப்பான். அவர் நல்லவர்,
அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிற்றுன்னு சொல்லல. என்ன தெளிவுங்க இது! நான் அடையும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். அதுக்காக என்ன செய்றீங்க பவுல்? எனக்கு எது எது தடையா இருக்கிறதோ, கர்த்தருடைய அடிச்சுவடை ஃபாலோ பண்ணுவதற்கு எனக்கு எது எது தடையா இருக்கிறதோ அதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன். இப்படிதான் இருக்கு. இந்த 3 வார்த்தை இருக்கும். எண்ணினேன் ஒரு வசனத்துல சொல்லுவார், எண்ணிக்கொண்டிருக்கிற இன்னொரு வசனத்துல சொல்லுவார், விட்டேன். நம்ம சர்ச்சில் வச்சு நிறைய காரியத்தை குப்பைன்னு எண்ணுவோம், ஆனா வீட்டில் போய் அதை எண்ணிக்கொண்டிருக்க மாட்டோம். நாம இது வேண்டான்னு நினைக்கிறத அது விடுறது வரை அது வேண்டான்னு நினைச்சிட்டு இருந்தா மட்டும்தான் விட முடியும். ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி ஒண்ணு நல்லது செய்யன்னு சொல்லும், மாம்சம் சொல்லும் செய்யாதேன்னு சொல்லும். ஒன்று கொண்டு விரோதமாய் அது போராடுகிறது. நாம எந்த பக்கம் சாயிரோமோ அந்த பக்கம் ஜெயிக்கும். வார்த்தை கேட்கும் போது இனி நம்ம நியூ இயருக்கு எடுக்கிற மாதிரி தீர்மானங்கள். இப்படிதான் ஒரு பாஸ்டர் நியூ இயர் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டார், தம்பி இந்த வருஷம் தீர்மானம் எடுத்தியா? ஆமா பாஸ்டர் தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்த? இனிமேல் தீர்மானமே எடுக்கக்கூடாதுங்கிற. நானும் எடுத்து பார்க்கிறேன். பர்த்டேக்கு எடுக்கிறேன், ஈஸ்டருக்கு எடுக்கிறேன், குட் ஃப்ரைடேக்கு எடுக்கிறேன், நியூ இயருக்கு எடுக்கிறேன். என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும். அதாவது பேதுரு கடல்ல நடக்கிறார், அப்படி உள்ள போயிட்டார். ஏன் ஆண்டவர் இதை அலோவ் பண்ணணும்? பல கேள்விகள். என்ன கேட்ட நான் சொல்லுவேன், பேதுருவே கடல்ல ஒன்னா நான் நடக்க வைப்பேன், ஆனா ஏன் கை பிடிச்சுதான் நடக்கணும்? ஏன் கை பிடிச்சுதான் நடக்கணும்? பேதுரு உடனே கடல்ல உள்ள போனது. போட்ல யார் இருக்கிறா? அந்திரேயா. கடல்ல யார் இருக்கிறா? அந்திரேயா யாரு? பேதுருக சகோதரன். நம்மள அந்த இடத்துல இருந்து உள்ள போனோம்னா அந்திரேயான்னு கூப்பிட்டுருப்போம். பேதுரு என்ன கூப்பிட்டாரு? ஆண்டவரேன்னு கூப்பிட்டாரு. நம்ம அந்திரேயா கூப்பிட்டு அந்திரேயா வர மாட்டான்னு தெரிஞ்சாதான் அவன். நம்ம எல்லாரையும் போன் பண்ணி இனி இல்லைன்னு வரும்போது ஆண்டவர்னு கூப்பிடுறதுக்குள்ள திமிங்கலம் விழுங்கி 3 நாள் உள்ள. ஆண்டவரே பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கையை உடனே பிடிச்சிட்டு கர்த்தர் ஒருத்தங்களை கடிந்து கொள்றாருன்னா அவங்க கையை பிடிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் என்ன தப்பு பண்ணாலும் அவர் ஒண்ணுமே சொல்லலைன்னா தூரமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமே. நான் லைட்டா திரும்பினாலே என் தலையிலேயே கொட்டுறாரு ஆண்டவரே. என்ன ஆண்டவரே அவங்க அவ்வளோ பண்றாங்க, ஏன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இங்க லைட்டா சாஞ்சாலே முள்ளு குத்துது. நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன்ப்பா. ஆமென். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். சில சிக்ஷைகளை தந்ததுனாலதான் நாம இன்னைக்கு அவர் சமூகத்துல இருக்கிறோம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களானால் அவர் உங்களை புத்திரராயணி நடத்துகிறார். ஓட்டத்தை முடிக்காம மகிமை கிடையாது. பவுல் சொல்றார் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதும் போது 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அடுத்த வசனம், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக. நல்ல கவனிச்சிங்களா இந்த வார்த்தைய? நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு. நான் யாருக்கு? மற்றவங்களுக்கு. பக்கத்துல பார்த்து சிரிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அப்படி தட்டி சொல்லுங்க. எங்க சர்ச்சில் எல்லாம் விடவே மாட்டேன். நான்
யாராவது பக்கத்துல பார்க்கலன்னா முதல்ல சொல்லுவேன் 2 பேருக்கு கை கொடுங்க. யாராவது பார்க்கல 2 நாளாகும். ஆமென். எல்லா பக்கத்துல ஒரு ஆளை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பார்த்து சொல்லுங்க. யாராவது பார்க்கலன்னா கூப்பிடுங்க. நாளைக்கு இவங்க பரலோகத்துல உங்க பக்கத்துல வந்து இருக்க சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு புருஷன் சர்ச்சைக்கு வர மாட்டாராம். பாஸ்டர் போய் சொன்னாராம், எனக்கு உங்க மனைவி எல்லா மீட்டிங்கும் வராங்க, நீங்க ஏன் வராம இருக்கிறீங்க? இப்படி போனா வருகை வந்துட்டு உங்க மனைவி பரலோகத்துக்கு போயிடுவாங்க, உங்களுக்கு பரலோகத்துக்கு வரவே முடியாது. அவர் பார்த்தார், என் மனைவி பரலோகத்துக்கு போயிடுவாளா? ஆமா. அப்போ எனக்கு அந்த பரலோகமே சிலர் இருக்கிறத பார்த்தா கவனிச்சுக்கலாம். ஒரு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைய கர்த்தர் இந்த பூமியில வாழ வைக்கிறது மற்றவர்களுக்கு அவசியத்துக்காக, பிரயோஜனத்துக்காக. யோவான் 3:16 சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. 1 யோவான் 3:16 சொல்லுங்க. தெரியாது. 1 யோவான் 3:16 வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யோவான் 3:16 நாம் மீட்கப்பட்டோம். இப்பொழுது நம்மேல் விழுந்த கடமை அது. நீங்க ஜீவன் எல்லாம் கொடுக்கண்டாம். ஒரு பிலீவர் வரும்போது பக்கத்தில் இருக்கிற பேகை தூக்கி, சிஸ்டர் உட்காருங்க, அவ்வளவு கொடுத்தாலே போதும். ஆண்டவர் பெருசா ஒண்ணும் கேட்கல. அது வந்தாலே பின்னாடி இவ்வளவு சேர் இருக்கும்போது இங்கதான் வந்து இருக்கணுமா? ஆண்டவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். இதாங்க கிராஸ். கிராஸுக்கு இன்னொரு நேம் தான் லவ். அங்க சுயம் அடி வாங்கிறோம். தன்னைத்தான் வெறுத்து, நானுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஐய வெட்டுங்க, கிராஸ். நான் உங்களிடத்தில், நான் எப்படி அன்பா இருந்தேன், மேல இருந்து கீழே இறங்கி வந்தேன் பாவம் கிட்ட. நீங்களும் ஒருவரில் ஒருவர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்ட அங்க கிராஸ் இருக்கு. அங்க கிறிஸ்து வெளிப்படுகிறார். எல்லாரும் பரிசுத்தாவின் வரங்களை கேட்கிறோம். ஆனால் ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ வரங்கள் என்றல்ல, தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட்டின் நிறைவு வரங்கள் அல்ல, கனிகள். வரங்கள் அது கிஃப்ட்டுங்க, அது கொடுக்கிறது. வரம் இல்லாத மரத்துக்கு கீழே கோடாரி கிடையாது. கனி இல்லாத மரத்துக்கு கீழே தான் கோடாரி. வளர வைக்கிறார், வாழ வைக்கிறார், ஓட வைக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற, அவர் சொல்றாரு, எனக்கு ஆசை உண்டு ஆண்டவரை எடுத்துக்கொள்ள. ஆண்டவர் சொல்வார், இங்க பாரு, ஓட்ட முடிக்காம வாய்ப்பு இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும்? உன்னை நான் எதுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற, இந்த வார்த்தை உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேட்டிருக்கிறீர்கள். கிருபைக்கு நியமம் உண்டு. அதான் பர்பஸ். எனக்கு தேவன் கிருபையை கொடுக்கிற, எனக்காகவும் தேவன் கிருபை கொடுக்கிறார். இன்னொருத்தங்களுக்கு நான் பிரயோஜனமா இருப்பதற்காகவும் எனக்கு கிருபை கொடுக்கிறார். எனக்கு தேவன் கொடுக்கிற கிருபை என்ன தெரியுமா? அவருடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணுவது. இன்னொருத்தங்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்க எனக்கு கொடுக்கிற கிருபை என்ன தெரியுமா? என்னை கர்த்தர் உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருப்பது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
நான் என் சகோதரனுக்கு என்னை ஒளித்துக் கொண்டு, ஆண்டவரே எப்போ வருவீர்னா, வாரேன் வச்சுக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு கவனம் செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தாச்சு, பாடுபட்டாச்சு, மரிச்சாச்சு, போயாச்சு இல்ல. நாம இயேசுவின் பாடுகளை எங்க மட்டும்தான் பார்க்கிறோம் தெரியுமா? சிலுவையில மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா இயேசுவின் பாடுகள் என்பது அவர் இந்த பூமியில வந்த நாளிலிருந்து பாடுகள். பஸ்கா நமக்காய் பலியிடப்பட்ட பஸ்கா, பழைய ஏற்பாட்டில் பலியிடப்பட்ட பஸ்காவுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் வலி. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வந்ததுல இருந்து வயிற்றுல குழந்தைய வைத்து கொண்டு மரியாள் எங்கும் இங்கும் அலைகிறாங்க. அந்த குழந்தை நிம்மதியா இருக்க விட்டாங்களா? நைட்டு தூதன் வந்து சொல்றாங்க, பிள்ளை எடுத்துட்டு ஓடு ஓடு ஓடுறாங்க எகிப்துக்கு. அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல, ஆனாலும் பர்பஸ்ஃபுல் லைஃப் அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் சுகந்த வாசனை. வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நான் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றேன், நான் பயன் பெறுகிறேன், இது அல்ல சாட்சி. இது நான் சொல்ற சாட்சி. நான் பயன்படுகிறேன், இது ஜனங்கள் சொல்லுகிற சாட்சி. பரலோகம் குறித்து வைக்கிற சாட்சி. நம்ம யாருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறோம்? உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை நியமம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் 5 தாலந்து கொடுக்கலைன்னாலும் 1 தாலந்தாவது கொடுத்து வைத்திருப்பார். அதை மண்ணில் புதைத்து வைக்கிறவனுடைய முடிவு மிக மிக கொடூரமா இருக்கும். தேவன் கொடுத்த தாலந்துல மண்ணு பற்றக்கூடாது, மண்ணு படக்கூடாது. மண்ணு என்ன தெரியுமா? சாத்தானுக்கு கொடுத்த ஆகாரம். சர்ப்பத்துக்கு தேவன் என்ன ஆகாரத்தை கொடுக்கிறார்? மண்ணு. நம்ம தாளந்து மேல மண்ணை போடுறோம் அப்படின்னா அதை நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? உலகத்துக்கு கொடுக்கிறோம், சாத்தானுக்கு கொடுக்கிறோம். அவனுக்கு அந்த ஆகாரத்தை அதுக்கு மேல போடுறோம். நமக்கு தேவன் கொடுத்த தாளந்த சாத்தான் யூஸ் பண்ணக்கூடாது நம்மள வச்சு. அநேகர் தங்கள் தங்கள் அழைப்பிலிருந்து விலகி போறதுக்கு ரீசன் தான். மண்ணுன்னா உலகம், மண்ணுன்னா மாம்சம். மாம்சத்தை கொண்டு தாளந்தில புதைச்சு வச்சோட சாத்தான் வந்துட்டான். இலை போட்டு சாப்பாடு போட்டு வான்னு கூப்பிடுறது மாதிரிதான். சர்ப்பத்தை தேவன் சபிக்கும் போது, நீ மண்ணை சாப்பிடுவ, நீ மண்ணை சாப்பிடுவ. ஒருவன் மண்ணில் புதைச்சு வச்சுட்டான். நம்ம தேவன் கொடுத்த கிருபையில மண்ணு பற்றக்கூடாது. தேவன் கொடுத்த தாளத்துல மண்ணு பற்றக்கூடாது. நம்மளை யூஸ் பண்றது அப்புறம் நம்ம யூஸ் ஆகும். ஆனா யார் யூஸ் பண்றா? யாரால யூஸ் பண்ணப்படுறோம் அது இப்ப தெரியாது. அவனுக்கு பலன் அளிக்க வருவார். அப்பொழுது 5 தாலந்து உள்ளவன் 10 தாலந்தை கொடுக்கும் போது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த, வா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2 4 கொடுக்கிறவனுக்கு, வா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. தாளந்த மண்ணில புதைச்சவனுக்கு சாக்கு போக்கு சொல்ல அங்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. அவனை புறம்பான இருளை தூக்கி போடுங்கள், அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு. நம்ம தாளந்துல மண்ணு பட்டுட்டுனா, மாம்சம் உள்ள வந்துட்டுனா, நாம் யாரால் பயன்படுத்தப்படுவோம்னு தெரியாது. அவருடைய ஆளுகை. அதனாலதான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். Thy kingdom come, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னை நீங்க தான் ஆளுகை செய்யணும், என்னை நீர் ஆட்கொள்ளணும். உங்க கரத்துல விரும்பி எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும். நமக்கு தாளந்து, ஐயோ அவங்களுக்கு அந்த தாளந்து இருக்கு, அவங்க அப்படி யூஸ் பண்றாங்க, இப்படி வாழ்றாங்க. நம்ம தாளந்துல மண்ணு பற்றப்படக்கூடாது சகோதரா. பயன்படுவோம், ஆனால் யாரால் பயன்படுத்தப்படுவோம்? மோசே கையில் இருந்த கோலும் பாம்பா மாறுச்சு. பார்வோன் மந்திரவாதிகள் கையில் இருந்த கோலும் பாம்பா மாறுச்சு. மோசை அடித்த போதும் தண்ணீர் ரத்தமா மாறுச்சு. பார்வோனுடைய மந்திரவாதிகள் செய்த போதும் ரத்தமா மாறுச்சு. மோசையும் தவளையை வரவழைத்தான், பார்வோனின் மந்திரவாதிகளும் தவளையை வரவழைத்தார்கள். மேன்மை இது கிடையாது. நம்ம எது எதெல்லாம் பெருசா பார்க்கிறோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
மனுஷருக்கு மேன்மையாய் தோன்றுகிற காரியம் தேவனுடைய பார்வையில அருவருப்பாய் இருக்கிறது என்று லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மை என்ன தெரியுமா? நேசர் வரும்போது ஹல்லேலூயா, சுனேமியால் சொல்லுகிறார், வாடையே தென்றலே வீசு, நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆண்டவர், இந்த பூமியில எனக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறீங்க, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க. நீங்க எனக்குள்ள கொடுத்த கிருபை என்பது நான் மீட்கப்பட மாத்திரமல்ல, என் மூலமாய் சிலர் பிரயோஜனப்படவும் எனக்குள்ள கிருபையை வைத்திருக்கிறீங்க. இந்த ராத்திரி வேளையில ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் தூரத்திலும் இருந்தும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ளே தேவன் கிருபையை வைத்திருப்பது நீங்க வாழ்வதற்கு மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் அநேகர் பிரயோஜனப்படுவதற்காக. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல மினிமம் 10 பேர் பிடித்து கொண்டு சொல்லுவாங்களா, நாங்களும் உங்க கூட வரோம். இதான் பைபிள் கணக்கு. மினிமம் 10 பேர். 10 பேர் யூதனுடைய வஸ்திரத்தை பிடிக்கணும்னா யூதனுடைய ஹார்ட் எவ்வளவு மாறி இருக்கணும் தெரியுமா? தன் மார்க்கத்தின் மேல யூதன மாதிரி வெறி உள்ளவன் யாருமே கிடையாது. அபிஷேகத்தில் நிறைஞ்ச பேதுருவே ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிடுறதுக்கு ஆண்டவருக்கே கிளாஸ் எடுத்தார். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 ஜாதிக்காரை வந்து பிடிக்கணும்னா அவனுக்குள்ள எவ்வளவு மாட்டம் இருக்கணும். 10 பேர் வஸ்திரத்தை உங்களை பிடிக்க ரெடி, பிடிக்க அலோவ் பண்ண யூதனே நீ ரெடியா? எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது நான் மீட்கப்பட, நான் பறந்து போகிறதுக்கு மட்டும் இல்ல. எலியாவே பாதியில சொல்லிட்டார்ல, போதும் எடுத்துக்கொள், ஆண்டவர் தொலைச்சிருவேன்ட்டாரு. உனக்கு இங்க என்ன காரியம்? உனக்கான டைம் வரும்போது ரதம் வரும், அது வரைக்கும் நீ ஓடிதான் ஆகணும். நீ அக்கினி இறக்கிட்ட, மழையை பெய்ய வச்சுட்ட, நோ, ரதம் வரணும்னா உன்னுடைய லாஸ்ட் ஸ்டெப் வர நீ ஓடணும். அதுக்கு உனக்கு எவ்வளவு பலன் கேளு, நான் தாரேன். கிருபை கேளு, நான் தாரேன். மோசையும் பாதியில சொல்றாரு, ஆண்டவரே போதும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை. அதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. சோர்ந்து போகும்போது சில பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, ஐயோ நாளை மேக்ஸ் எக்ஸாம், இன்னைக்கு ஆண்டவரே நீங்க நைட்டு வந்துட்டீங்கன்னா. நம்மளும் பல பிரச்சனைகள் இப்படிதான் எஸ்கேப் ஆகிறது பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல ஆண்டவரே, இந்த பூமியில நான் செய்யும்படி எனக்கு நீங்க நியமித்ததை நான் செஞ்சு முடிச்சுட்டேங்கிற நிச்சயம் இல்லாம இந்த தீபம் அணைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன். அவர் யார் தெரியுமாங்க? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆமென். நேரம் போயிட்டு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். இந்த பூமியிலே வந்தார். அவர் இதற்காகவே வந்தேன் என்று அவர் சொல்லி ஒவ்வொரு கிராமமாய் போறார். ஒரு இடத்துல அவரை பிடித்து ராஜாவாக்க பார்க்கிறாங்க. வழிமாறல். அவர் தன்னை ராஜாவாக்க மனதா இருக்கிறார்கள் என்று அறிந்ததும் விலகி போகிறார். அதன் அர்த்தம் என்ன? புகழ்ச்சி. அவர் கர்த்தருக்காய் பிதா நியமித்த காரியத்தை செய்வது தடுக்க அவர் இடம் கொடுக்கவில்லை. இன்னொரு பக்கம் இகழ்றாங்க. என்ன மாதிரி இகழ்ந்தாங்க தெரியுமா? ஆபிரகாம் எங்க பிதாவா இருக்கிறான்ட்டாங்க. யோவான் 8 நீங்க டீட்டெயிலா படிச்சீங்கன்னா சிம்பிளா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? ஹே, உங்க அப்பா யாருன்னே தெரியாது. ஏன்னா திருமணத்துக்கு முன்னமே மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டாங்க. ஒரு புறம் புகழ்ச்சி, அவர் ஃபோக்கஸ் மாத்தல. இன்னொரு புறம் இகழ்ச்சி. இந்த இகழ்ச்சியில தான் நம்ம முடங்குவோம். நீ எல்லாம் ஜெபம் பண்ணி இப்படி ஒரு வார்த்தை போதுங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க சோர்ந்துருவாங்க. நாளைக்கு உன் கதையை முடிப்ப. ஏசபேலுக்கு ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது, அவர் போயிட்டே இருக்கிறார். போயிட்டே இருக்கிற ஃபோக்கஸை மாத்தல. கொடுக்கப்பட்ட காலம் எல்லாம் முடிகிறது என்பதை அறிகிறார். அவர் சொல்றார், அவன் பகற்காலம் இருக்கு மட்டும்தான் கிரியை செய்ய முடியும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
நமக்குன்னு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அதுவரை மட்டும்தான் வேலை செய்ய முடியும். யாக்கோபும் அழுதான், ஏசாவும் அழுதான். யாக்கோபின் கண்ணீர் அர்த்தமுள்ளதாய் மாறினது, ஏசாவின் கண்ணீர் அர்த்தமற்றதாய் மாறினது. ஏன்? ஏசா அழ வேண்டிய காலத்தில் அழ தவறிவிட்டான். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் ஜெபிக்க ஏறும்போது மகிமையிலே மோசையும் எலியாவும் வந்து பேசுறாங்க. எதை குறித்து பேசுறாங்க? தேவ திட்டத்தை குறித்து. அவர் எருசலேமில் நிறைவேற்றப்பட போகிற பாடுகளை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க. இப்போ ஜெபத்துல எதுதான் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? தேவ சித்தம். தேவ சித்தம் எல்லா நாள் ஜெபத்தில் அது வெளிப்படுத்தப்படுமா தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை நம்ம ரெகுலரா கேட்போம்னா ஒரு நாள் அது வெளிப்படுத்தப்படும். பவுல் ஒரு நாள் ஜெபம் பண்றார், 2 நாள் ஜெபம் பண்றார், 3 நாள் ஜெபம் பண்ணும் போது தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்ம பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு ஜெபம் பண்ணா எனக்கு இன்னைக்கே அதுவும் கரெக்டா 1 மணிக்குள்ள ஆண்டவர் பேசி ஆகணும். இல்லைன்னா அவர் பேச 1 மணிக்கு அடுத்த 1 நிமிஷத்தை அவர் பேச வந்தாலும் நம்ம ஆமேன் போட்டுட்டு இல்லை. அவர் எருசலேம் போக நோக்கமா இருந்தார். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்த போது ஆன் த வேல அவரை குறித்து என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொன்றையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வரார். இது நிறைவேறத்தக்கதா, இது நிறைவேறத்தக்கதா, இது நிறைவேறத்தக்கதா. அவருடைய ஃபோக்கஸ் அதுல தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் புகழ்றாங்க, அது அவருக்கு உள்ளே வாங்கல, உள்ள வாங்கின ட்ராக் மாறிடும். இன்னொரு புறம் இகழ்றாங்க, அதே அவர் உள்ள வாங்கல. ஒரு புறம் சாத்தானே வந்து ஆஃபர் பண்றான், நீர் என்னை பணிந்தால் இது எல்லாம் எதையுமே மைண்ட்ல வைக்கல. சித்தம் சித்தம். ஆண்டவரே, என்னை எதுக்காக இந்த பூமியில ஜனிப்பித்தீங்க? நான் அதை நிறைவேற்றணும். அதனாலதான் பிதாவுக்கு இருக்க முடியல, பொறுக்க முடியாம மீண்டும் சொல்ற, இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு அற்புதம் செய்யும் போது அதை சொல்லல, இயேசு சித்தம் செய்யும் போது பிதா சொல்லுகிறார். நீதியை நிறைவேற்ற யோர்தானில் இறங்கும் போது பிதாக்கு அங்க இருக்க முடியல. நமக்கு பிடிச்சதை நம்ம பிள்ளைங்க பண்ணா நம்ம பிள்ளைங்களை கீழே விடுவோமாங்க? என்னுடைய நேசகுமாரன், நேசகுமாரன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், ஏன்னா அவ்வளவு அந்த சீஷர்கள் மேல் அவர் வைத்த லவ்ங்கிறது அது எக்ஸ்ட்ரீம். அதனால அவர் ஆவியில கலங்குகிறார். கலங்கிட்டு சொல்ற, இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சொன்னதும் பிதா சொல்ற, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அவருக்கு இருக்க முடியல பிதாவுக்கு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கெத்செமனேல ஜெபம் பண்ண போறார். ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரார். பேதுரு அவருக்காக கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டும் போது, பேதுரு ஸ்டாப், இது என் அப்பா எனக்கு தந்த பாத்திரம், தட்டி போட்டுறாத. நான் கேட்டா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை தரமாட்டார் நினைக்கிறியா? அப்படி நான் கேட்பேன் ஆகில் இன்னபடி சம்பவிக்கும் என்று எழுதினது எப்படிப்பா நிறைவேறும்? அந்த இடத்துல கூட அவர் எதை தான் பார்க்கிறார்? எழுதினது நிறைவேறணும். எல்லாம் முடிந்தது என்பதை இயேசு அறிந்து, அதாவது few minutesல என் ஜீவன் போக போகுது, அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய வேண்டி இருக்குதா? அதையும் செஞ்சுட்டு it is finished. அவ்வளவுதான். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? பிதாவின் வலது பரிசத்தில் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் ஜெயம் கொள்ளுகிறவனோ. நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல அவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நியமம் எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. என்னை உமக்காய் பிரயோஜனப்படுத்துங்கப்பா. நான் ஓட்டத்தை முடிக்கும் போது ஹல்லேலூயா, ஒரு தீமோத்தேவியாவது நான் உருவாக்கி இருக்கணும். எலியா போதும்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், சால்வையை எலிசா மேல போடாம நீ மேல வர கூடாது. மோசே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுட்டார், யோசுவாவை அந்த ஸ்தானத்துல நிறுத்தாம நீ மேல வரக்கூடாது. நான் யாருக்காவது பிரயோஜனப்படணும். நம்மில் துவங்கின நற்கரியை நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும்
இன்னொருத்தவங்களுக்குள்ளே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமோ? எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா, இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது, அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடி. ரெண்டு கைகளை உயர்த்தி, எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்போம். ஓ எந்த நோட்டம், எந்த நோட்டம், ஓ ராமமலரே. பிரியமானவர்களே, ஆமென். என் லைஃப் பர்பஸ்ஃபுல் லைஃபா இருக்கணும். என் ஓட்ட லாஸ்ட்ல முடியும் போது நான் ஏன் இவ்வளோ இந்த வார்த்தையை ஆழமா அழுத்தி சொல்ல முடியுதுன்னா, ஒரு தேவ மனுஷனுடைய ஓட்ட முடிவை பக்கத்துல இருந்து பார்த்தவன். அது என்னுடைய தகப்பனா. இப்படி ஒரு தேவ மனுஷன் மரணத்தை என்ன சொல்ல, எவ்வளவு சதாம் ஹுசைன்லாம் ஒழித்திருந்தான், ஓசமா பின் லேடன்லாம் ஒழித்திருந்தாங்க. இந்த பூமியை ஆட்டி படைத்த சர்வாதிகாரிகள் எல்லாம் மரணம் வருதுன்னு தெரிஞ்சதும் அங்கெங்கே போய் ஒழித்து கொண்டார். ஆனால் தேவனை கடைசி வரை பற்றி கொண்ட ஒரு தேவ மனிதன், அவருக்கு மரணம் வருதுன்னு தெரிஞ்சதும் என்னை கூப்பிட்டு குளிப்பாட்ட வச்சாங்க. அவங்களுக்கு மூச்சோட முடியாம ஸ்ட்ரகிள் பண்றாங்க, என்னை குளிப்பாட்டு அப்படின்னாங்க. ஒழுங்கா சோப்பு போட்டு குளிப்பாட்டுனாங்க, சோப்பு போட்டு குளிப்பாட்டினேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுனாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டேன். என்னை பெட்ல படுக்க வேணாங்க. நான் சொல்றேன், அப்பா உங்களுக்கு மூச்சு விட முடியல, என் மேல சாச்சு என்னை நேராக படுக்க வேணாங்க. நேராக படுக்க வச்சு என் கையை பிடிச்சிட்டு என்ன பார்த்தாங்க, எங்க அம்மாவை பார்த்தாங்க. ஒரு 2-3 டைம்ஸ் இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படி மேலே பார்த்தாங்க பாருங்க. அப்படி மேலே பார்த்தது முகம் அவ்வளோ பிரகாசம் ஆகிட்டு என் கையை அப்படி விட்டாங்க. அவங்க கையை அப்படி நெஞ்சில் அப்படி வச்சாங்க. நான் அப்பான்னு கூப்பிட்றேன். நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, எங்க அம்மாவை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சர்ச்சில் இருந்து ஒரு தம்பி பக்கத்தில் இருக்கிற அவனையும் பார்க்கல. அப்படியே மேலே பார்த்துட்டு கொஞ்சம் கூட பதறாம, ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே, நான் சாக ஒரு அலறல் கிடையாது. உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடினாங்க பாருங்க, முடிஞ்சு. அந்த இடத்துல வச்சு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? செத்தா இப்படி சாகணும். ஆண்டவர் நமக்குள்ளே துவங்கின விசுவாசம் இம்மைக்குரியது மட்டுமல்ல, அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறார். 2008 எங்க அப்பாவுக்கு ஒரு மரண போராட்டம் வந்துச்சு. நான் ஒரு மீட்டிங்ல கீபோர்டு வாசிட்டு இருக்கிறேன். மீட்டிங் முடிச்சு போனை பார்க்குற 54 மிஸ்டு கால் இருக்கு. நினைச்சேன் ஏதோ வீட்டில் ஆயிட்டு. ஃபோன் பண்ணேன், அப்பா அப்படின்னாங்க. நான் ஃபோனை வச்சுட்டு பாரு, எங்க வீடு ஃபுல்லா ஆட்கள், எங்க தெரு ஃபுல்லா ஆட்கள் இருக்கிறாங்க. எங்க ஸ்தாபனத்திலேருந்து பாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. நான் போச்சுன்னு நினைச்சேன். நேரம் ரூமுக்குள்ள போய் அப்பான்னு கையை பிடிச்சு அப்பான்னு சொல்றேன். அப்பா அப்படி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. எங்கள் அப்பா கையை கிஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகிறேன். 2008 2007 கடைசியில் தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். 2008 ஆரம்பத்தில் ஊழியமா உலகமா அப்படி சொல்லிட்டு 2 ட்ராக்கில் கால் வச்சுட்டு இருந்தேன். ஆண்டு சமூகத்தில் போய் விழுந்துட்டேன். எனக்கு 2 எஜமானுக்கு நான் சேவை செய்யக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பல. ஏன்னா தேவன் முன்குறிந்து முத்திரித்து இருக்கிறார். அவருடையவன் விழுந்துட்டேன்.
ஆமே. அடுத்து 8 வருஷம், அந்த 8 வருஷ ஊழியத்தில் எங்கள் அப்பாவை வச்சு என்னை உருவாக்க வச்சார் ஆண்டவர். ஆமே. 2008 எங்கள் அப்பா ஓட்டம் முடிஞ்சிருந்தா அந்த ஓட்டம் நிறைவாக முடிஞ்சிருக்காது. எங்கள் அப்பாவுக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு ஒப்ப கொடுக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளோ காலம் கிடையாதுங்க. ஆனால் ஆமாம், நம்மளை ரொம்ப 100 வயசு 120 வயசு வாழ்கிறவங்களா இருக்கட்டும், நீங்களும் அப்படியே வாழ்வீர்களா? ஆனால் முடிக்கும் போது ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன தெரியுமா? எந்த நோட்டம் ஜெயத்துடன் அந்த நாடு. அவரிடத்திலிருந்து இங்கே அனுபவிக்கிற நன்மையை விட மேன்மை அங்கே அனுபவிக்க போகிற நன்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி எவ்வளவு காலம் வாழ போறேன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நேற்றைய கண்ட அநேகர் இன்னைக்கு இல்லை, இன்னை கண்டிருக்கிற அநேகர் நாளைக்கு இருப்பாங்களா தெரியாது. ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இந்த பூமியில எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப் மகிமையில எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். பில்லி கிரகாம் என்கிற தேவ மனிதர் சொன்னார், ஒரு நாள் நீங்க செய்தி கேள்விப்படுவீங்க, பில்லி கிரகாம் மரித்து விட்டார் என்று. நம்பாதீங்க, மாறாக அப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்ட புரிந்து கொள்ளுங்கள், பில்லி கிரகாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இதுவரை பில்லி கிரகாம் அமெரிக்காவில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற அட்ரஸ்ல வந்தா பார்க்க முடியும். இனி பில்லி கிரகாம பார்க்கணும்னா பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பன் வீட்டுக்கு வந்தா பார்க்க முடியும். என்ன நிச்சயங்க! இதுதாங்க சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான், ஃபிக்ஸ் யோர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அவ்வளவுதான். நீங்க இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆயிரும். இல்லைன்னா எல்லாமே நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். இயேசுவை விட்டு பார்வையை மாத்திராதீங்க. இம்மைக்காக மட்டும் இயேசுவை பார்த்துறாதீங்க. அப்படியே அர்ப்பணிக்கிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே. ஏழை நான் என்றும் உம்மடிமை. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, என்னை இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பேன். இன்னல் துன்பம் இன்பமாய், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது 2 கரங்களை விரித்து சொல்லுவோம், அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். ஓ எந்த நோட்டம் ஜெயத்துடன் கூடி, அந்த நாடு சுதந்திரம். எந்த நோட்டம் ஜெயத்துடன், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.